பிளாக்கரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எப்படி நீங்கள் பேக்கப் எடுக்கிறது அண்ட் பேக்கப் எடுத்த அந்த கண்டென்ட் வந்து இன்னொரு பிளாக்கரில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மிஸ்டேக்னால ஏதோ ஒரு நீங்கள் உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அல்லது வேறு சில காரணங்களுக்காக உங்களுடைய பிளாக்கரை உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இன்னொரு பிளாக் கிரியேட் பண்ணிட்டு இந்த பேக்கப் எடுத்த கண்டென்ட் எல்லாமே அதில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். உங்களுடைய பிளாக்கரோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பிளாக் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை போயிட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்கப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு XML ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து கீழே வந்து பாருங்கள் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டேட்டோட உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பேக்கப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளாக்கரில் வந்து எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ பிளாக் வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெமோ பிளாக்காக இதை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ டைட்டில் வந்து டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே ஸோ 4 o'clock அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மேபி அவைலபிளாக இருந்தால் ஓகே ஸோ இதை நான் வந்து சேவ் கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த டெமோ பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் எடுத்த கண்டென்ட் வந்து எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண பிளாக்கரோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட வியூ பிளாக் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக பிளாக்கரோட டெம்ப்ளேட் தான் இருக்குது. கண்டென்ட் எதுவுமே வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஸோ போஸ்ட்லி வந்து பாருங்கள் எதுவுமே வந்து கிடையாது. இதோடைய செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பப்ளிஷ் ஆல் இம்போர்ட்டட் போஸ்ட் அண்ட் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கிங்க. அண்ட் இதில் வந்து ரோபோட்டை நீங்கள் வந்து கேப்சா வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப்சா காட்டுச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை வந்து கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பேக்கப் கண்டென்ட் வந்து எங்கே இருக்குதோ ஸோ அங்கே நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த பேக்கப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இங்கே வந்து இருக்குது. இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகே ஸோ ஓப்பன் கொடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இப்போ வந்து ஓப்பன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து மெசேஜ் வந்து பாருங்கள் இண்டிகேஷன் மெசேஜ் வந்து பாருங்கள் இம்போர்ட்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக இந்த கண்டென்ட் எல்லாமே இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கண்டென்ட்லாம் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் மெசேஜ் வந்து காட்டும். இப்போ வந்து பாருங்கள் இம்போர்ட்டிங் கண்டென்ட் யூ வில் see நியூ போஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. அண்ட் இப்போ வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போஸ்ட்டில் பார்க்கும்போது எந்த ஒரு போஸ்ட்டுமே கிடையாது. இப்போ வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கரில் நம்ம என்னெல்லாம் வந்து போஸ்ட் போடுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு விசிபிளாக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த பிளாக்கரோட டெமோ பேஜில் நம்ம வந்து இதுக்கு முன்னே கிரியேட் பண்ண அந்த ஹோம் பேஜில் வந்து பாருங்கள் எதுவுமே தெரியல. இப்போ நான் வந்து இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து பாருங்கள் எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு இங்கே தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக்கரில் பேக்கப் கண்டென்ட் எடுக்கிறது அண்ட் இன்னொரு பிளாக்கரில் வந்து இம்போர்ட் பண்ணுறது நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம். உங்களுடைய பிளாக்கர் வந்து நீங்கள் பை மிஸ்டேக்காக உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் மறந்துட்டீங்க அல்லது உங்களுடைய பிளாக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அல்லது உங்களுடைய பிளாக்கர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நியூ பிளாக் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் பேக்கப் எடுத்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம்.